வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. திருமாவர்கள் விபூதி அழிச்சிட்டாரு. திருமாவர்கள் விபூதிய வச்சுக்கிட்டாரு. திருமாவர்கள் அன்னைக்கு முருகன் அப்படி பேசிட்டாரு. திருமாவர்கள் முருகனுடைய வேலையை இன்னைக்கு கையில எடுத்துக்கிட்டாரு. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டுடைய அரசியல். அண்ணன் திருமாவர்களை சுற்றிதான் தமிழ்நாட்டுடைய அரசியலை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. சரிப்பா, அன்னைக்கு விபூதியை அழித்தப்பவும் ஒரு குரல் கேட்டுச்சு. அதே மாதிரி முருகனை அவர் பத்தி பேசும்போது ஒரு குரல் கேட்டுச்சு. அது பிஜேபியோட குரல். ஆனா இன்னைக்குமே கிட்டத்தட்ட பிஜேபி குரலாகவே கேக்குதே. அவர் விபூதியை வச்சுக்கிட்டா நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும். இல்லாட்டினா கொண்டாட தானே செய்யணும். இன்னைக்கு வேலை தூக்கி இருக்காரு அப்படின்னா கொண்டாட தானே செய்யணும். இன்னைக்குமே ஒரு நரேஷன் தூக்கிட்டு வரீங்களே அப்படின்னு பார்த்தா அது ஒண்ணும் இல்லைங்க. பிஜேபியோட ஆதரவாளர்கள் பி டீம், அதாவது சீமானும் சீமானை சுத்தி உள்ள நபர்களும், இல்லாட்டினா நம்ம சொல்லுவோமே காவிய பெண்மணி நீலப்பேனா, அவங்களுடைய குரல்களாக இருக்குது. சோ இது எல்லாமே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிஜேபியோட குரல்கள். ஏன் திருமாவளவனை சுற்றியே இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது? ஏன்னா அவங்களுக்கு அவர் திமுகவுடன் இருப்பது பிடிக்கவில்லை. அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வந்துடணும். அண்ணன் ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு, நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோமானால் ஒரு பையன் நம்மள சீண்ட மாட்டான், பேச மாட்டான், ஒரு ஆள் கூட பேச மாட்டான். சில பேர் நல்ல ஆள்னு சொன்னாலும் சொல்லுவான். திருமாவளவன் இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு, வெரி குட், சபாஷ். அவங்க நோக்கம் என்னவென்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது. உங்களுக்கு புரிகிறதா? இதுதான் அரசியல். என்ன சொல்லியிருக்கிறாரு கேட்டீங்க இல்லையா? அதாவது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன மதிக்க மாட்டாங்க திமுக கட்சியை விட்டு வந்தா அப்படின்னு அவர் சொல்ல வரல. அந்த நரேஷன் தான் எல்லாருமே செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அன்னைக்கும் அதான் பண்ணாங்க. அவர் சொல்ல வர்றது ஏன்னா வம்புக்கு இழுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப எந்தெந்த கட்சியெல்லாம் வம்புக்கு இழுக்காம இருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ணசாமி அவர்கள் கட்சியா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், இந்த மாதிரியான கட்சிகளை வம்புக்கு இழுக்காம இருக்காங்கல்ல. அதே மாதிரி அண்ணன் திருமாவர்கள் திமுக விட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை சுத்தி பெருசா பேச போறது இல்ல இந்த பிஜேபி. சோ அவங்களோட இன்டென்ஷன் என்ன? அவரை வெளியில கொண்டு வரணும். சோ அண்ணனை வெளியில கொண்டு வர்றதுக்கு நிறைய பேர் பிஜேபியோட வாயாக இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமாக சீமானோட கட்சியா இருக்கட்டும், இல்லாட்டினா நீலப்பேனா, நிறைய பேரை சொல்லலாம். குறிப்பிட்டு இவங்க தான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் செயல்பட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஒட்டி மதுரையில மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணன் தலைமையில டிசம்பர் 22 நடந்தது. அந்த மாநாட்டோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதவெறி அரசியலை பரப்பும் சனாதன கும்பலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய விஷயங்கள் அண்ணா பேசியிருந்தாரு. அத ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏற்றாற் போல வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, பரப்பி இருந்தாங்க. அதுல மிக முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா மதுரை மாவட்டம், அது வடக்கு தொகுதி நினைக்கிறேன், வடக்கு மாவட்ட தொகுதி சுடர்மொழி அப்படிங்கிற தோழி அவங்க மூலமாக ஒரு கிரீடமும் ஒரு வேலும் அங்க கொடுக்கப்படுகிறது. அது மதுரை மாவட்டம். இப்போ கரண்டா போயிட்டு இருக்கிற இஷ்யூ அப்படிங்கிறது திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்படிங்கறனால அவங்க அந்த வேலை கொடுக்குறாங்க. கொடுக்கும் போது என்ன ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்னா, இது முருகனின் வேல், சனாதானத்தை வேற இருக்க வந்த வேல் அப்படின்னு சொல்லிதான் கொடுக்குறாங்க. இது எந்த மத அடையாளத்துக்காக கொடுக்கப்படலன்னு எக்ஸாக்டா வேணும்னா அந்த வீடியோ நான் பிளே பண்றேன், பார்த்துட்டு வந்தேன். இந்த வேல் அருள்பாலிக்கும் வேல் அல்ல, சனாதன சக்திகளை விரட்டும் சமத்துவ வேல், சமூக நீதி காக்கும் வேல். அவ்வளவுதாங்க. முருகனை கையில எடுத்துட்டாரு, வேலை கையில எடுத்துட்டாரு, நாங்க அப்பவே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் கட்சியா இருக்கட்டும், அவங்க தூக்கிட்டு நிக்கிறாங்க. இன்னொருத்தன் சீமான் இருக்கான்ல, அவன் கட்சியை சார்ந்தவர்கள் என்னத்தை தூக்கிட்டு வராங்க அப்படின்னா, நாங்க பாத்தீங்களா 3 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கிட்டோம், 4 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கிட்டோம் அப்படின்னு. இப்போ விஜய் அவர்கள் தூக்குன வேல் அப்படிங்கிறது சீமான் தூக்குன வேல் தான். சீமான் கிட்ட 4-5 வருடங்களுக்கு முன்னாடியே பிஜேபியால் சொல்லப்பட்டு சீமான் கையில் எடுத்த வேலை கொண்டு போய் பிஜேபி கிட்ட குடுக்குறாரு. அந்த வேலை இந்த பாத்ரூம் மாபுக்கு எல்லாம் வச்சுட்டு அந்த குச்சி எல்லாம் வச்சு வேலாக்கி எல்லாரும் வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டாங்களே, அந்த வேல் தாங்க. அந்த வேலை தான் இன்னைக்கு விஜய் கையில கொடுத்திருக்காங்க. அந்த வேல் அப்படிங்கிறது சீமான் சொல்வதை போல பாரதியின் கடப்பார கம்பி போல, அது பாரதியோடைய வேல், அது சனாதன வேல், அது ஆரிய வேல், சுப்பிராமணியருடைய வேல். ஆனா அண்ணன் திருமாவர்கள் தூக்கி இருக்கிற வேல் அப்படிங்கிறது நம்மளுடைய முருகன் இந்து கடவுள் கிடையாது, அவர் தமிழர்களின் கடவுள். கடவுள்ங்கிற சொல்றதை விட அவர் குறிஞ்சி நிலத்து மன்னன், அதாவது பூர்வ குடியர்களுடைய தலைவனாக இருந்தவர். சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகன் அவர்கள் கடவுளாக பார்ப்பதை விட நம்ம எல்லாருடைய தலைவனாக பார்க்கணும். அங்க இஸ்லாம் சமூகத்தினர், கிறிஸ்துவர் என யாருமே வேறுபாடு கிடையாது. அவர் தமிழர்களின் தலைவர், தமிழர்களுடைய பூர்வக்குடி மக்களுடைய தலைவன். இன்னைக்கு இஸ்லாம் மதத்தினரா இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு கிறிஸ்துவ மதத்தினராக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தமிழர்கள் தான். அவங்களுடைய பூட்டனோ தாத்தனோ அவங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு தலைவன், நிலத்தின் தலைவன், குறிஞ்சி நிலத்தின் தலைவன். அப்ப எல்லாருக்கும் மாணவன் அவன். முருகன் என்பவன் தமிழர்களுக்கானவன்.
அப்பனா இப்படி இந்த கடவுளாக முடியும். ஆனா அந்த முருகனை சுப்பிராமணியன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் முருகனை சுப்பிராமணியனை ஆக்கி அவனுக்கு பூணலை போட்டு விட்டுருக்காங்க. அங்க போய் முருகனுக்கு நான் வந்து வெள்ளி முலாம் பூசின வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சீமான் கொடுத்துட்டு வரான். அது எப்படி கொடுக்குறானா, அங்க உள்ள அர்ச்சகர்கள் கையில 1000 ரூபாய் திணிச்சு கொடுத்துட்டு வரான். எப்படி, அதுவும் சமஸ்கிருதத்தில் புரோகிதம் ஓதப்பட்டு சமஸ்கிருதத்தில் அங்குள்ள அர்ச்சனைகள் ஓதப்பட்டு தன்னோட குழந்தை குட்டியோட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு வரான். நீ தமிழர்களுக்கான தலைவன் உன்னை சொல்லிட்டு திரியறவனா இருந்தா அங்க மாபெரும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி முருகன் தமிழ் கடவுள், நான் வந்து பிகனூட்ஸ் சொன்னேன்ல அதே மாதிரி நான் வந்து கரிசோறு தின்னுட்டு தான் முருகனை பார்க்க போவேன், அப்படி இருக்கும்போது நீ எப்படி பூணல் போட்டு விட்டுருப்ப, அந்த பூணலை கழட்டு, அது எங்களுக்கான கடவுள் சொல்லிட்டு என்னைக்காவது சீமான் பேசியிருக்கானா? பேசுறது கிடையாது. அதைத்தான் அன்று அவன் அந்த வேலை தூக்கும் போதே திருமானா அப்பவும் ஒண்ணு பேசியிருந்தாரு, அதையும் கேட்டுட்டு வந்தாரு. கவனமா இருக்கணும். இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அதாவது அந்த வழுக்கு பாறையில் கால் வைத்து அந்த ஆரிய குழியில விழுந்துராதீங்க, சனாதான குழியில் விழுந்துராதீங்கன்னு தான் சொல்றாரு. அவர் முருகனை வந்து யாரு கும்பிட வேணாம் நம்ப வேணாம்னு சொல்லல. முருகன் தமிழ் கடவுள் தான், ஆனா தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு அவருடைய பின்னாடி போயிட்டு சனாதானத்துல விழுந்துராதீங்கன்னு சொல்றாரு. இன்னைக்குமே முருகன் எங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு திரியறவங்க எல்லாம் அவங்களுக்கு வித்தியாசமே தெரியல, சுப்பிராமணியன் யாரு முருகன் யாருன்னு. தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு தூக்கிட்டு எங்க போறாங்கன்னா மலேசியாவுக்கு போறதுதான் என்னோட கனவு அப்படின்னு இந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க எல்லாம் கூட பேசுறாங்க. மலேசியால இருக்க முருகனை பார்க்க போறேன் அப்படின்ட்டு. இப்ப கனடாவில முருகனை வந்து ஓபன் பண்ணும் போதும் தூக்கி கொண்டாடினவங்க நாம் தமிழர் கட்சிகள் தான். ஏன் அங்க பூணல் இருக்கத கவனிக்கலையா? தமிழ் கடவுளுக்கு எப்படா பூணல் வந்துச்சு, அதுவும் பூர்வக்குடியின் தலைவனா இருக்கிறவனுக்கு எப்படா பூணல் வந்துச்சுன்னு கேட்க மாட்டானுங்க கேனப்பயிலுங்க. அதன் பின்னாடி அதுதான் அவர் கவனித்து கவனமாக இருக்க வேண்டும் சொன்னாரு. அன்னைக்கு சொன்ன அந்த முருகன் வார்த்தையா இருக்கட்டும், இன்னைக்கு முருகனுடைய வேலையை கையில எடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கும் அவர் பேசுறதும் ஒண்ணுதான். அன்னைக்கும் இன்னைக்கும் பேசுறது வேறே கிடையாது. புரிஞ்சுக்காதவனுக்கு வேணா தற்குறியா இருப்பானே தவிர ரெண்டுமே ஒண்ணுதான். அன்னைக்கு சனாதான குழியில விழுந்துராத அப்படின்னு சொன்னாரு. அது எங்களுடைய தலைவன். நீ வந்து அந்த முருகனை கையில் எடுத்துக்கொண்டு வந்து இஸ்லாம் சமூகத்தினருக்கும் இந்து சமயத்தை பின்பற்றுவர்களுக்கும் இடையில் நீ பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைச்ச அப்படின்னா நான் உன்னை ஒன்று இல்லாம பண்ணிடுவேன். ஏன்னா முருகன் எங்க அனைவருக்குமான தலைவன் அப்படின்னு அவர் சொல்ல வராது. அந்த சனாதான குழியில் வழுக்கு பாறையில் கால் வைத்து விழுந்துடாதீங்கன்னு சொன்னார்ல, அதே கவனத்தோடு தான் இன்னைக்கு அண்ணன் திருமாவர்கள் அந்த வேலை கையில் எடுத்திருக்காரு. அந்த கவனத்தோடு இருக்கணும் நம்ம. இது முருகன் தமிழர்களுடைய தலைவன் அப்படின்னா இஸ்லாம் சமூகத்தினருக்கும் தலைவன் தான் அவன். பிரிவினவாதத்தை தூக்கிட்டு வராங்க, அந்த சனாதானத்தை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு அவர் கவனத்தோட தான் எடுத்திருக்காரே தவிர அவரோட வாய்ஸ் அன்னைக்கு இன்னைக்கு வேற இல்ல, அன்னைக்கு இன்னைக்கும் ஒண்ணுதான். அயோத்தி போல் திருப்பரங்குன்றத்தை மாற்றுவோம் அப்படின்னு ஹெச்ராஜா வராரு. ஹெச்ராஜாவின் குரலாக பல பேர் வராங்க. அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எப்படி வந்து நாங்க மசூதியை வந்து இடிச்சோமோ அதை நீங்க எப்படி வேற இடத்துக்கு அவங்க மாத்திட்டு போனாங்களோ அதே மாதிரி இந்த தர்காவையும் வேற இடத்துக்கு மாத்திட்டு போங்க. திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது இந்துக்களுக்கான இடம் அப்படின்னு சொல்றாரு. குறிஞ்சி நிலத்தின் மன்னன் மலைகளின் தலைவன் முருகன் எப்படி ஹிந்துக்கான கடவுளாக முடியும்? அவர் வந்து தமிழர்களுடைய தலைவன் அப்படின்னா இஸ்லாம் சமூகத்தினரும் உள்ளடக்கம் தான் அப்படிங்கறதா அண்ணா சொல்ல வர்றது. அண்ணா அந்த கவனத்தோடு தான் வந்து அந்த வேலை எடுக்கிறாரு. அதுல இன்னமும் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சுடர்மொழி தோழர் வந்து அந்த வடக்கு மாவட்ட மதுரை மாவட்டத்தோடைய பொறுப்பாளர். அப்ப திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து அவங்க மதுரையில நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அதை கவனம் ஈர்ப்புக்காக அதை வந்து அண்ணன் கிட்ட தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது கரண்ட் பாலிடிக்ஸ் காரணமாக அவங்க வந்து அந்த வேலையும் கிரீடத்தையும் அண்ணனுக்கு பரிசாக கொடுத்து சமூக நல்லிணக்கமும் சமூக நீதிக்காகவும் வந்து அவங்க பரிசா கொடுக்குறாங்க. இந்த சனாதானத்தை தூக்கிட்டு வர இந்த கும்பலை நீங்க விரட்டி அடிக்கணும். இந்த மதுரை பூமி அப்படிங்கிறது நாங்கெல்லாம் வந்து சகோதரத்தமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுக்குறாங்க. முருகன் தமிழ் கடவுள்னு சொல்லிட்டீங்க, முருகன் தமிழர்களின் தலைவன் சொல்லிட்டீங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான், ஏன்னா அவன் வந்து மலைகளுக்கான தலைவன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது முருகன் கோவிலுக்குள்ள இஸ்லாம் சமூகத்தினரோ இல்லைன்னா கிறிஸ்துவர்களோ வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்குப்பிடி கேள்வி கேட்பதாக சில தற்கொலைகள் கேட்கக்கூடும். வழிபாட்டு முறை மாறிவிட்டது. இன்று முருகனாகவே இல்லை, அவர் சுப்பிராமணியரா மாறிட்டாங்க.
இவங்களுமே சனாதானத்தினாலையும் வர்ணாசிரமத்தோடைய வர்ணங்கள்னாலையுமே ஒழுக்கப்பட்டதுனால எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெவ்வேறு மதங்களாக மாறி அவங்களுடைய வழிபாட்டு முறை மாறிடுச்சே தவிர அவங்களுடைய மூதாதையர் மாறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. வழிபாட்டு முறைகள் மாறியதால் அவங்க வந்து வழிபாட வராம இருக்கலாமே தவிர அதுக்காக என்னோட அப்பாவோ தாத்தாவோ என் பூட்டனோ அவன் இல்ல முருகன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இன்னைக்கு நான் ஹிந்துவாவே சர்டிபிகேட்ல இருந்தாலும் எந்த மதத்தையுமே தழுவாமல் நான் வந்து ஏத்திஸ்ட் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா அதுக்காக எனக்கு வந்து முருகன் பூட்டன் இல்லை முப்பாட்டன் இல்லைன்னு ஆயிட முடியுமா? அதே மாதிரிதான் வந்து ஒரு இஸ்லாமருக்கோ இல்ல ஒரு கிறிஸ்துவருக்கோ அதேதான் வழிபாட்டு முறை மாறியதால் அவர்கள் வராம இருக்கலாமே தவிர அவங்களுக்கு அவர் மூதாதையர் இல்லை என மாற போறது இல்ல. அதனால முருகன் என்பவன் இனத்தலைவன், தமிழர்களுடைய தமிழ் இனத்துடைய தலைவன். இதே மேடையில திமுக குறித்தும் தன்னோட நிலைப்பாட சொல்லியிருந்தாரு. திராவிடம் அப்படிங்கிற சொல்லாடல் குறித்தும் வந்து அவரோட நிலைப்பாட சொல்லியிருந்தாரு. அதை வந்து இந்த சங்கிங்களா இருக்கட்டும் இல்லைன்னா சீமான் கோஷ்டிங்களா இருக்கட்டும் அதை தூக்கி வச்சு கட் பண்ணி கொண்டாடுறதுல அந்த மனநிலையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நம்ம கூடயே இருக்கிற நம்ம பசங்களே வந்துட்டு திமுகவை மிதிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு டைட்டில் வைக்கிறது இல்லைன்னா ட்வீட் போடுறது அப்படிங்கிற மனநிலை சுத்தமா புரியல. நீங்க அண்ணனை நேசிக்கிறீங்க அப்படின்னா அவருடைய மனநிலையிலிருந்து அவருடைய மன ஓட்டத்தில் இருந்து அந்த எம்பத்தைஸ் பண்ணி தான் அதை பேசணும். அவர் என்ன பேச வராருன்னே புரிஞ்சுக்காம உங்களுக்கு திமுக மேல பர்சனலா வெஞ்சன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ட்ராக்ல அண்ணன் ஓடிட்டு இருக்கும்போது பக்கத்துலயே இன்னொரு ட்ராக்க போட்டு அவர் கூட ஓடி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறதே அவருக்கு சிரமமான விஷயம். உங்களை ஹேண்டில் பண்ணி அதுக்கப்புறம் இந்த சமூகத்துல இருக்கிற பிரச்சனையை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான விஷயம். உங்களுக்குன்னு ஒரு புரிதல் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு பேச்சுரிமை இருக்கு, நீங்க பேசுறீங்க. ஆனா அதே சமயத்தில் அண்ணனுடைய மன ஓட்டத்தோடு நீங்க ஓடினாதானே அண்ணனை நீங்க சரியா புரிஞ்சிருக்கீங்க, அவரை புரிஞ்சு அவரோட பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க தனியா ஒரு ட்ராக் போட்டு ஓடிட்டே இருந்தீங்கன்னா அது அவருக்கு நிறைய சிக்கலை உண்டு பண்ணணும்னு தொடர்ந்து உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் நீங்க திமுக மேல உங்களுக்கு வன்மை இருக்குது, இருந்துட்டு போட்டும், இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. அதுக்கு நீங்க திமுக பேசுறத பேசி திமுக பாருங்க இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கு அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கு நீங்க சொன்னீங்கன்னா அது வேற. ஆனா அண்ணன் ஏதோ ஒரு போக்குல வேற ஒரு விஷயத்த பதிவு செய்யணும்னு நினைக்கும் போது அந்த கருத்து சேர விடாமல் நீங்க ஒரு கருத்தை பதிவு பண்றது ரொம்ப பெரிய சிக்கலை உண்டு பண்ணும். அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா திராவிடம் அப்படிங்கிற சொல் திமுகக்கு சொந்தமானது கிடையாது, திகாக்கும் சொந்தமானது கிடையாது. அது என்னுடைய தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் பயன்படுத்திய சொல், அயோத்திதாசர் பண்டிதர் பயன்படுத்திய சொல், பெரியார் பயன்படுத்திய சொல். நான் பெரியாரின் பேரன், அம்பேத்கரின் மாணவன் அப்படின்னு அவர் பதிவு செய்யறாரு. அப்போ அவருக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இதுக்கு ஒரு உதாரணம் வைத்து நான் சொல்கிறேன். அதாவது இஸ்லாம் சமூகத்தினர் அவங்க வந்து எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டுக்கு கூட சப்போர்ட் பண்ணி வந்து அவங்களால ஒரு வீடியோ போட முடியாது. இல்ல இன்னுமே சிறப்பா சொல்லணும் அப்படின்னா இப்ப 7 வருடங்களுக்குள்ள பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் ஹிந்துக்களே வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரோ இல்லாட்டினா ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கென்யா பிளேயரோ ரொம்ப நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா அவங்க வந்து செம்மையா பேட்டிங் பண்ணாங்க இல்ல செம்மையா வந்து பவுலிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும் போது நீ ஒண்ணு ஆன்டி இண்டியன் ஆன்டி நேஷனல் அப்படின்னு முத்திரை குத்துறாங்க. இது இப்ப பிஜேபி ரொம்ப கால் ஒன்றியதுக்கு அப்புறம் வந்த ஒரு விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடியே இஸ்லாம் சமூகத்தினர் வந்து ஒரு பாகிஸ்தான்காரனோ இல்லாட்டினா ஒரு சவுத் ஆப்பிரிக்கனோ இல்லைன்னா ஆஸ்திரேலியனோ நல்லா விளையாண்டா அவங்களால தைரியமாக இவன் நல்லா பால் போட்டான், நல்லா ஓடுனா, நல்லா ரன்ஸ் எடுத்தான் அப்படின்னு தைரியமா சொல்லிடவே முடியாது. ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து தீ குளிச்சுட்டே இருக்கணும். எப்படி தீ குளிக்கணும் அப்படின்னா நான் இந்தியாவுக்காக தான் வாழ்கிறேன், இந்தியாவை தான் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்துலயும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கும். இப்போ ஒருத்தனை புடிச்சு வச்சுட்டு ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பிடிச்சு வச்சு சொல்றாங்க. இப்ப நான் ஒரு ஹிந்து தானே, நான் ஒரு அவசரமா ஒரு பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு எங்க பப்ளிக் டாய்லெட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பஸ் ஸ்டாண்ட்ல தேடி போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஒருத்தன் பிடிச்சு வச்சுட்டு நீ வந்து பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொன்னா எனக்கு எரிச்சல் வருமா வராதா? நான் சொல்லுவேன் எனக்கு என்னுடைய நாட்டின் மீது ஆசை இருக்கு, நான் ஆகஸ்ட் 15 கொடியேற்றும் போது சொல்லலாம் இல்ல எப்ப வேணா சொல்லலாம், நான் விருப்பப்பட்டு சொல்லுவேன், நான் சொல்லுவேன். ஆனா நீ பிடிச்சு வச்சு சொல்லி என்ன கொடுமைப்படுத்துறதுக்கான அதிகாரம் உனக்கு யாரு கொடுத்தாங்கிற இடத்துக்கு நம்ம நகர்றோம்ல. அதேதானே இஸ்லாம் சமூகத்தினர் இந்தியாவில் வாழ்றவங்களுக்கு அவங்க வந்து யாருக்கிட்ட எதையுமே ப்ரூஃப் பண்ண அவசியம் இல்லை. ஆனா அவங்க ஒவ்வொரு முறையும் ப்ரூஃப் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளி வச்சிருக்கோம். நம்ம அவங்கள அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்திட்டு இருக்கோம், அப்படிதானே? ஆனா நம்ம ஏன் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை? அவன் பாகிஸ்தான் இந்தியா அப்படின்னு பிரியும் போது எனக்கு இந்தியா தான் வேண்டும் என்று அந்த சமூகத்தினர் இங்கே தங்கிடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனிநாடு கிடைச்சிருச்சுன்னு யாரும் போயிடல. விருப்பப்பட்டவங்க போனாங்க, எனக்கு இந்தியா தான் விருப்பம்னு இருந்தவங்க இருந்துட்டாங்க. அப்ப அங்கேயே அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சுட்டாங்க, எனக்கு இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து தங்களை நிரூபிச்சுட்டே இருக்கணும். அதே மாதிரிதான் இந்த மாதிரி சிறுபான்மையாக வர்ற கட்சிகள் தங்களை ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுட்டே இருக்கணும். விபூதி வச்சா நிரூபிக்கணும், விபூதி அழிச்சா நிரூபிக்கணும், வேலை தூக்குனா நிரூபிக்கணும்,
வேலை கீழே வச்சா நிரூபிக்கணும். ஆனா இவங்க தான் பூர்வக்குடியான இந்த இந்தியாவின் மக்கள், நாகர்கள், இந்த திராவிடர்கள், இந்த பறையர்கள் தான், இந்த மக்கள் தான் இந்த பூர்வக்குடி மக்கள். வேற எங்க இருந்தோ வந்த ஒரு ஆரியர்கள் இல்ல ஆரிய சித்தாந்தம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க வந்து பதில் சொல்ற இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ப்ரூவ் பண்ணும். இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் திருமாவண்ணாவும் தன்னை வந்து நிரூபிச்சுட்டு இருக்க வேண்டியதே இருக்கு. அவர் நிரூபிக்கிறாரா இல்லையாங்கிறது அவர் கண்டுக்காம போயிட்டு இருக்கிறாரு. ஆனா அவரை திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு சீட்டுக்காக பேசுறாரு, 2 சீட்டுக்காக பேசுறாரு, 6 சீட்டுக்காக வந்து திமுக பேசுறாரு. அவர் அந்த 6 சீட்டுக்காக எல்லாம் பேசல. அவர் சீட்டுக்காக பேசுறதா இருந்தனா என்னைக்கோ பாஜக கூட போயிருந்திருக்கணும், என்னைக்கோ பாமக கூட போயிருக்கணும். அதையுமே அவர் இந்த மேடையிலேயே சொல்றாரு. எனக்கு அவங்க எல்லாம் தேவையில்லை, அவங்க கூப்பிடுறாங்க, ஐ க்ளோஸ்ட் த டோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. விஜய் கிட்ட போயிருந்திருக்கலாம், யார்கிட்டனாலும் போகலாம், க்ளோஸ்ட் இட். ஏன்னா நான் சிறுபான்மையான மக்களுக்காக நிக்கணும்னு நினைக்கிறேன், சமூக நீதிக்காக நிக்கணும்னு நினைக்கிறேன், சனாதானத்தை எதிர்த்து நிக்கணும்னு நினைக்கிறேன், வேற எந்த சமரசமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு பதிவு செய்யறாரு அவருடைய வீடியோல. இத்தனை விஷயங்களையும் அவர் பதிவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் திமுகவை மிதித்து விட்டார் அப்படின்னு நம்ம வந்து வீடியோ வைக்கிறோம். சரி, அப்ப ஏன் வந்து அப்படி சொல்றாரு? திராவிடம் அப்படிங்கிற சொல் திமுக மட்டும் சொந்தம் இல்ல அப்படின்னு அவர் சொல்ல வர்றது. இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூக்காக இவர் இவ்வளவு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அவர் நடத்தியிருக்கிறார் அப்படின்னா அவருடைய மூதாதையரான முருகன் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் அவனை வச்சே வந்து இங்க மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வர மாதிரி, ஒரு மத கலவரம் வர மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த சனாதன கும்பல் செஞ்சிட்டு இருக்கு. இதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சா கூட திமுக அதிரடியாக 144 வந்து போட்டு தடுத்துட்டாங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு திமுக எதிர்த்து எல்லாரும் பேசுறதுனால திமுக ஓட்டு விழுகாதோன்னு சொல்லிட்டு திருமாவளவன் போய் ஆர்ப்பாட்டம் பண்றாருன்னு ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்கிறதுக்காக தான் திராவிடம் என்ற சொல் பிரிவினவாதம் கிடையாது. திராவிட மக்களை, அதாவது இந்தியாவின் பூர்வ குடிகளை ஒன்றிணைக்கிற சொல். அதை பத்தி பேசினா கூட இவர் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாருங்கிறதுனாலதான் திராவிடம் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, அது எல்லாருக்குமானது. நான் ரெட்டைமலை சீனிவாசனுடைய பேரன், நான் அயோத்திதாசருடைய பேரன், நான் பெரியாரோட பேரன், அம்பேத்கரின் மாணவன், நான் எனக்கு பேச உரிமை இருக்கு. எனக்கு இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தில் நின்று இந்த சனாதன கும்பலை எதிர்க்கிறதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. அதை கூடயாடா திருச்சி பேசுவீங்க? திராவிடம் அப்படிங்கிற சொல்லாடல நான் பயன்படுத்தினாலே இது அம்பேத்கரிஸ்ட் கட்சி தானே, ஏன் திராவிடம் பயன்படுத்துறாங்க, உடனே திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா திராவிடம் அப்படிங்கிற சொல் என்னோட மூதாதையர், என் தாத்தன் பாட்டன் பயன்படுத்தியதான் அப்படிங்கிறதுக்கு தான் ரெட்டைமலை சீனிவாசன் ஐயா அயோத்திதாசர் பண்றாரு பெரியார் அவர்களையும் அவர் வந்து உதாரணத்துக்கு எடுத்து இது திமுகவுக்கு சொந்தமான சொல் அல்ல அப்படின்னு சொல்ல வர்றாரு. மேலும் திமுக வந்து இந்த பிஜேபி வந்து முழுவதும் முடிவெடுத்துருச்சு. ஆனா திமுகக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. திமுக காப்பாத்துற வேலை இல்ல, அவங்களோட கொள்கைகள் வந்து அவங்கள காப்பாத்திக்கும், அது அவங்க பாத்துக்குவாங்க. இல்ல அவங்க அழிஞ்சே போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னோட வேலை இல்லைன்னு அண்ணன் சொல்ல வர்றது திமுக மிதிச்சு விட்டாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, எத்தனை புதுசான கட்சிகள் வந்தாலும் திமுக வந்து பாத்துக்கோது. எத்தனை பேர் வந்து திமுக எதிர்த்துட்டு வந்தவங்களா இன்னைக்கு மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. அதனால அவங்க அது அவங்களோட வேலை, அவங்க பாத்துப்பாங்க. ஆனா நான் கட்சி ஆரம்பிச்சது என்னோட கொள்கைக்காக, திமுக காப்பாத்துறதுக்காக இல்ல. பட் என்னோட கொள்கையை ஒத்து போகுது அவங்க கொள்கை அப்படிங்கறதுனால நாங்க கூட்டணியில இருக்கோம். இந்த கூட்டணி இப்போது உடையாது நீங்க ஆசைப்படுற மாதிரி அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு. நீங்க எங்க திமுக மீச்சு விட்டாரு எனக்கு தெரியல. ஏன் இந்த மாதிரி தலைப்பு வைக்கிறீங்க? அவனுங்களாவது எப்படியாவது இந்த திமுகல இருந்து விசிகாவே பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு ஏதேதோ எடுத்துட்டு வந்து இவர் விபூதி வச்சாரு, விபூதி அழிச்சாரு, வேலை எடுத்துட்டாரு, வேலை வச்சுட்டாரு அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்துட்டு இந்தோ விஜய் கிட்ட சேர போறாரு, அதை வர்ஜுனா உள்ள அனுப்புறதா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய விஷயங்கள அவனுங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அண்ணனுடைய மன ஓட்டத்துல இருந்து எம்பத்தைஸ் பண்ணாம நீங்க பேசுறதெல்லாம் ஐயா பாப்பா அருமையின் அருமை. சீமான் இது வரைக்கும் எவ்வளவோ கதைகள் சொல்லியிருக்காரு. பிரபாகரனை பத்தி இழிவாக பேசி இன்னைக்கு வரைக்கும் பிரபாகரனை செஃப் ஆக்கி வச்சது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ணா அதான் குறிப்பிட விரும்புகிறார். திமுகவோ இல்ல திராவிட கட்சிகளோ இன்று பிரபாகரன் அவர்களை வந்து பேசாத நிலைப்பாடுங்கிறது அவங்க கட்சியில அவங்களுக்கு 1000 விஷயங்கள் இருக்கும். பொலிட்டிக்கலி அவங்க வந்து நிறைய ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. ஆனா நான் பேசாம இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் அண்ணன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 15 வருஷமா சீமான் வந்து எவ்வளவு கதைகள் பேசும்போது கூட அண்ணன் வந்து பொறுத்து அவர் பிரபாகரனை சந்தித்ததும் பிரபாகரன் எந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருந்தாருங்கிற மட்டுமே பேசிட்டு இருந்தாரே தவிர சீமான் பேசுவதெல்லாம் போய் அங்க அப்படி இல்லைன்னு கூட அவர் வந்து சொன்னதே இல்லை. ஆனா சாது மிரண்டால் காடு தாங்காத மாதிரி பொறுத்து பார்த்து இவன்
ஒரு டுபாக்கூர்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூல சீமான் எடுத்த ஸ்டாண்ட பார்த்து இதுக்கு மேல இவனை விட்டு வச்சா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மத கலவரம் வந்துரும், அந்த அளவுக்கு இவனோட ஸ்டாண்ட் மோசமா இருக்கு, அதனால எல்லாத்தையுமே பேசணும்னு முடிவுல தான் வந்துட்டு அண்ணன் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதுல என்ன பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் ஒருத்தரை பாக்குறதுக்காக 3 நாள் போய் தங்கி இருந்தாலும் 7 நாள் தங்கி இருந்தாலும் 1 மாசம் தங்கி இருந்தாலும் 9 மாசமே தங்கி இருந்தாலும் ஒரு கதைகள் சேர்ந்திருக்கும். அந்த கதையை வந்து 1 வருஷத்துல 2 வருஷத்துல 3 வருஷத்துல சொல்லி முடிச்சிடலாம். அது சீமான் வந்து எத்தனையோ மேடைகள் போட்டாச்சு, என்னென்னமோ கதைகள்லாம் சொல்லியாச்சு. ஏன் ரிப்பீட்டடா அரிசி கப்பல ஆமக்கரியுமே பல இடங்கள்ல சொன்ன சீமான் புதுசா இப்ப கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா கூட்டம் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னோடனே என்டர்டெயின் பண்றதுக்கு அவருக்கு வந்து புது கதைகள் தேவைப்படுதா என்னன்னு தெரியல. பெண்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு ஆர்ப்பாட்டமா போராட்டமா என்னமோ நடத்தினாங்க. அதுல பெண்கள் சம்பந்தமா சொல்லணும் அப்படிங்கறக்க பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கதை வந்து பீரங்கி கதை எல்லாம் சொல்லியிருந்தாரு. இதுல என்ன அப்படின்னா, நேத்தோ முந்தா நேத்தோ தான் வந்து லெஃப்ட் லைன் தமிழ் அந்த சேனல்ல வந்து அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய கதையெல்லாம் வந்து வன்னியரசனா வந்து நடந்த விஷயத்த ஜெயிலுக்கு 1994ல போனது, அங்க வந்து சேரலாதன் அவர்களை வந்து சந்திச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பேசியிருந்தாரு. இவர் வந்து சேராவை பத்தி வந்து சீமானே நிறைய பேசியிருக்கிறாரு. ஆனா இந்த விஷயத்த பேசினது இல்லை. ஏன்னா சீமானுக்கு தெரியாது, நிஜமாவே போய் அங்க 3 நாளோ 7 நாளோ தங்கியிருந்தா தானே தெரிஞ்சிருக்கும், போனது ஏதோ இது இல்ல. சரி, சேரலாதன் அவர்களுக்கு வந்து இசை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால இனிமே வந்து சீமான் கிட்ட இருந்து அந்த கதையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சீமான் சொல்லுவது எல்லாமே வந்து சீமான் மத்தவங்க கிட்ட இருந்து கேட்ட செவி வழி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் தன்னோட இதாக வந்து சந்திரமுகியாகவே மாறி சொல்லிட்டு இருப்பாரு. அது மாதிரி சொல்லுவார். இப்படி பிரபாகரன் அவர்களையும் ஒரு செஃப் ஆக்கி தமிழ்நாட்டுல ஆக்கி வச்சிருக்கிறான் சீமான். இங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மதக்கலவரம் வர மாதிரி பேசிட்டு திரிறான். அப்படிங்கறனாலதான் இப்போ வந்து அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு சீமானோடைய முகத்திரையை கிழிக்கணும்ட்டு. அதனாலதான் சொல்றாரு RSS பெத்து போட்ட பிள்ளைங்க தான் வந்து சீமானும் விஜயும் அப்படின்னு சொல்லிட்டு. செம அடினா எங்களை விட இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி.